கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனிமையாக இருப்பதை காட்டிலும் நீ இருவராக இருப்பது நன்மையான காரியம். நீ குடும்பமாக இருப்பது நன்மையான காரியம். 2 பேருன்னு சொன்னால் 2 பேரை மட்டும் அல்ல, உன் குடும்பத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. நீ தனிமையில் அல்ல, நீ தனிமையில் போராடி சோர்ந்து போய் இருக்கிறாயோ, ஒரு துணையை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீ, எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், இன்று கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். நான் தனியாக இருந்து என் வாழ்க்கையை நடத்திடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறாயோ, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ ஒண்டியா இருப்பதிலும் இருவர் இணைந்திருப்பது உனக்கு நலமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒன்றியா இருக்கிறவனுக்கோ சூடு உண்டாவது எப்படி? இருவர் சேர்ந்திருக்கும் பொழுது சரீரத்திலேயே சூடு வரும்னு சொல்றார். அப்ப இருவர் சேர்ந்திருக்கும் பொழுது எவ்வளவு நன்மை! ஒருவேளை உன் நண்பனாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் உறவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருவர் உன்னோடு கூட இன்னொருவர் இணைந்திருக்கும் பொழுது அது உன் வாழ்வை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விடுகிற துணை இல்லையே. ஒருவேளை நீ தனியாக இருப்பாயானால் உனக்கு எந்தவித துணையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துணையை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு துணையாக இருப்பார்கள், யார் எனக்கு நட்பாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருப்பாயானால், இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ தனிமையாக இருப்பதை காட்டிலும் இன்னொரு துணையோடு கூட இருப்பது நலமாக இருக்கும். ஒருவேளை பலவிதமான காயங்களை நீ பட்டது நிமித்தமாய், நான் தனிமையாக இருப்பது நலமாக இருக்கும், நான் தனிமையாகவே இருந்துறேன், இனி வாழ்வில் நான் இன்னொரு துணையை தேடுவதை காட்டிலும் நான் பட்டிருக்கிற காயமே எனக்கு போதும், நான் இழந்தது போதும் என்று சொல்லி நீ ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயனால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பர்டிகுலர்லி Jesus is speaking to you. என்று அவர் உன்னோடு பேசுகிறார். நீ தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய தத்துவங்கள், உன்னுடைய வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீ உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தனிமையாக இருப்பதை காட்டிலும் 2 பேராக இருப்பது நலம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் கொடுத்த போதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வைராக்கியத்தை நிமித்தமாக தனிமையாக நின்று கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் என்று சொல்லி தனிமையாய் நின்று கொண்டிருக்கலாம், எனக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, விரக்தி ஆயிட்டேன்னு சொல்லி தனியாக நிற்கலாம். ஆனால் இன்று நீர் கொடுக்கிற போதனையை ஏற்றுக்கொண்டு தனிமையாக அல்ல, இன்னொரு துணையோடு கூட நிற்பேன் என்று சொல்லி, அல்லது எனக்கு கொடுத்திருக்கிற துணையை நான் ஒதுக்கிவிட மாட்டேன், அந்த துணையோடு கூட தான் நான் வாழுவேன் என்று சொல்லி முடிவெடுத்து ஒருங்கிணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.